வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தனக்கு நாடாளுமன்றத்திலே தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருந்தார். அதே இடத்திலே தனக்கு ஏற்பட்ட அநியாயம் தொடர்பாக அல்லது அநீதி தொடர்பாக நாடாளுமன்றத்திலே ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். பாராளுமன்றம் ஆரம்பித்து 64 நாட்களுக்கு பிறகு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் 34 நாட்களுக்கு பிறகுதான் அந்த கம்ப்ளைண்ட் வெளியால் எடுத்திருக்கிறார்கள் கதைப்பதற்கு. அது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 64 நாட்கள் பாராளுமன்றம் ஆரம்பித்து ஒரு தமிழ் பிரதிநிதி ஒருவரை கதைக்காவிடாமல் பண்ணியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக முறைப்பாடு அளித்து 34 நாட்களுக்கு எழுத்து மூல முறைப்பாடு, 2வது முறைப்பாடு எழுதி கொடுத்த பிறகு கூட இன்றுதான் என்னை கதைப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஆளும் தரப்பைச் சேர்ந்த பிமல் ரத்நாயக்க அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு என்ன நடந்தது, நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் தாமதித்திருந்தார்கள் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார். முறைப்பாட்டின் பின்னர் 3 கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம். நான் செய்த முறைப்பாடு 36 நாட்கள் கடந்தும் இன்னும் கமிட்டி அமைக்கப்படவும் இல்லை, அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படவும் இல்லை. අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු වරප්‍රසාද ප්‍රශ්නය පිළිබඳව කටයුතු කිරීමක් පාර්ලිමේන්තුවේ කතානායකතුමා ඇතුළු ඔබතුමාලගේ වගකීමක්. வணக்கத்துக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, மதிப்புக்குரிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று எழுப்பிய பிரச்சனைக்குரிய அடிப்படை பதில்களை தேடி கண்டுபிடிப்பது நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய கதாநாயகருடைய வேலை. නමුත් එතෙන්දී පැහැදිලිවම එතුමා විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් කියපු චෝදනා ගැන කරුණක් පැහැදිලි කරන්න අවශ්‍යයි. ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சம்பந்தமாக தனது உரையாடலில் சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. අප ආණ්ඩු එතුමා පැහැදිලිව කිව්වේ මේ ආණ්ඩු පක්ෂය කියලා. අපි ඉතා පැහැදිලිව කියන්න කැමැති. මම මෙතන කියලා තිබෙනවා එතුමාට කතා කිරීමට වෙලාව ලබා නොදීම ඉතාමත් ප්‍රජාතන්ත්‍ර විරෝධී කටයුතු. மதிப்புக்குரிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் கட்சி அரசாங்க பக்கம் என்று. ஆனால் அதற்குரிய உண்மையான விளக்கத்தை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். ඒක සිදු කරන්නේ විපක්ෂ නායකතුමා, විපක්ෂ සංවිධායකතුමා ඇතුළු විපක්ෂ නායකයා. உண்மையாகவே அவருடைய நேரம் ஒதுக்காமப்பட்டிருப்பதுன்றது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதற்குரிய முழு பொறுப்புகளையும் எதிர்க்கட்சி தலைவரையும் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆபீஸினுடைய செயலாளர் அவர்கள் தான் அதற்குரிய முழு பொறுப்பையும் சொல்ல வேண்டும். එතුමාට වෙලා ලබා දීමේ 100% වගකීම තියෙන විපක්ෂ නායකවරයා. அவருடைய வைத்தியர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி தர வேண்டிய முழு கடமைப்பாடும் 100க்கு 100% எதிர்க்கட்சியிடம் மட்டுமே இருக்கிறது. ඒක අපිට නෙමෙයි. அது எங்களுக்கு அல்ல. අප මේ සභාවේදී කියලා තියෙනවා, මම හිතන්නේ පෞද්ගලිකව කියලා තියෙනවා. ඒ නිසා එතුමාගේ වෙලාව ලබා නොදීම පිළිබඳ ප්‍රශ්නේ. එතුමා ආණ්ඩු පක්ෂය වුණත් විරුද්ධ පක්ෂය වුණත් අපිට 3 පාරක් විරුද්ධ වුණත් අපිට ප්‍රශ්නයක් නැහැ. ඒ නිසා මම அவருடைய நேரம் சம்பந்தமாக பொறுப்புக்கூறல் இருப்பது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்க்கட்சியாக இருக்கலாம், அல்லது 3வது பக்கமாக போயிருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. කරු කතානායකතුමාගෙත් දෙක ඉල්ලා සිටියා කරුණා කරලා එතුමාට විපක්ෂයේ වෙන් කරන වෙලාවෙන් ලබා දීමට කටයුතු කරන්න කියලා. நான் கூட எங்களுடைய சபையின் பேச்சாளர் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவரிடமிருந்து எதிர்க்கட்சியிலிருந்து அவருடைய கதைக்க வேண்டிய நேரத்தை பெற்றுக் கொடுங்கள் என்று. பிமல் ரத்நாயக்க அவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது கடுமையாக சீற்றத்துடன் பல விடயங்களை அப்பட்டமாக வெளியிட்டிருந்தார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பிலே எதிர்க்கட்சிகள் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறார்கள், இந்த எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலே ஒதுக்கப்பட வேண்டிய அந்த நேர ஒதுக்கீட்டினை ஒதுக்குவதற்கு அவர்கள் தயங்குவதற்கான காரணம் என்ன என்கின்ற அந்த கேள்வியையும் எழுப்பியிருந்ததை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது.
ඒක ලැජ්ජාවක් තමයි පාර්ලිමේන්තුවට. හැබැයි உண்மையாகவே அது ஒரு கேவலம் தான் பாராளுமன்றத்துக்கு. ආණ්ඩුවක් වශයෙන් එතුමාට කතා කරන්න තිබෙන අයිතිය පිළිබඳ අපි සම්පූර්ණයෙන්ම පෙනී සිටින ඒ වගේම අපි එතුමාව යම් අතුරු කමිටු වලට පවා අපි දන්නවා සමහර විපක්ෂ අපි වගේ කීමකින් IPU තිබ්බා CPA තිබ්බා. உங்களுக்கு தெரியும் அவருடைய நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டிய என்பது ஒரு மிகப்பெரிய ஒதுக்கி கொடுக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய கேவலமான செயல். இதுல பிமல் ரத்நாயக்க அவர்கள் இன்னொரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், தமிழர் தரப்பை குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பல ஆண்டு காலமாக அரசியல் அனுபவம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சியினர் ஓரங்கட்டுவதற்கான நோக்கம் என்ன? அவர்களை ஏன் இவர்கள் அவர்கள் நியமித்திருக்கின்ற அந்த நாடாளுமன்ற குழுவிலே இணைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? ஸ்ரீதரன் அவர்களை மட்டும், குறிப்பாக வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதிலும் குறிப்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவரை மட்டும் சஜித் அணியினர் சேர்த்து கொண்டதன் மர்மம் என்ன? ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து ஸ்ரீதரன் அவர்களை சேர்த்திருக்கிறார்கள். இதனுடைய மர்மம் என்ன என்கின்ற கேள்வியை எழுப்பியதோடு ஒட்டுமொத்தமாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சியினர் ஓரம் கட்டுகின்ற விதமாக செயற்படுவதானது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்கின்றதை மிக சாதுரியமாக அந்த இடத்திலே பிமல் ரத்நாயக்க அவர்கள் தெரிவித்திருந்தார். පකින්නතුමා පත් කරේ නේ. ඔබතුමාලා මේ මෝස්ටීනිය මෙම්බර් කෙනෙක් මෙතන ඉන්නවා. අඩේකලාන් මෙතුමා ගපත් කරේ නේ. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தால் தெரியுமே, 30 வருடமாக அரசியல் செய்கின்ற செல்வம் அடைக்கலநாதன் எம்பி அவர்கள் அதில் இருந்திருக்கிறார். அதை நீங்கள் அவரை இட்டுக் கொண்டீர்களா? இல்லை. අජේන්ද්‍ර කුමාර් මෙතුමා ඉන්නවා. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றை கொண்டவர். அவருடைய தந்தையின் காலத்தில் இருந்து அவரை நீங்கள் அதில் ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? இல்லை. හිස්ටරි එකක් තියෙන මන්ත්‍රීතුමා පත් කළේ නේ. ඔබතුමාලා පත් කරේ ඔබතුමාලගේ පක්ෂෙම මද්දුම් බණ්ඩාර මන්ත්‍රීතුමා. ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், அந்த ரெண்டை அதிகமாக கேட்டுவிட்டு அந்த ரெண்டில் ஒன்றை உங்களுடைய கட்சியில் உள்ள மத்தும் பண்டார மந்திரி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இவ்வாறு பிமல் ரத்நாயக்க எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ඔබතුමාලා ඩෙමොක්‍රසි කතා කරනවා මේගොල්ලන්ව එක්ස්ප්ලොයිට් කරලා. ஆனால் நீங்கள் டெமோக்ரசி, அதாவது ஜனநாயகத்தை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் கட்சி தலைவர்களையும் ஒதுக்கி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கூட்டி தந்தால் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அதில் மத்தும் பண்டாரை போட்டுக் கொள்கிறீர்கள். அவர் யார்? அவர் SJP சஜித் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர். ඒ නිසා ඩෙමොක්‍රසි කතා කරනක ඩෙමොක්‍රසි ප්‍රැක්ටිස් කරන්න. දැන් ஆகவே நான் என்ன சொல்றேன் என்றால், டெமோக்ரஸியை மட்டும் கதைத்து பிரயோசனம் இல்லை, டெமோக்ரஸியை நீங்கள் செயற்படுத்துங்கள். அர்ஜுனா மந்திரித்துமாட்ட வெளானு துண்ணி காவு. சரி, அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நேரத்தை கொடுக்காமல் இழுத்தடித்தது யார்? அர்ஜுனா மந்திரித்துமாட்ட வெளானு துண்ணி ஒபத்துமால். அவர்களுக்கு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு நீங்கள் பிழையான விடயத்தை செய்தது எதிர்கட்சி. எனக்கு அதை பற்றி தெரியாது. ඒ නිසා කරු කතානායකතුමනි, අපි ඉතා පැහැදිලි කියන්න කැමති අපට කරන්න පුළුවන් උපරිම ඇඩ්ජස්ට්මන්ට් අපි කළා තිබෙනවා. ඔබතුමාලා ගරු ජනාධිපතිතුමාට ඉල්ලලා තියෙනවා තව වැඩි කරන්න කියලා. ඉතින් එතුමා ජනාධිපතිතුමා වශයෙන් කල්පනා කළා තීරණයක් දැනුම් දුන්නොත් තව වැඩි කරන්න කියලා අපි වැඩි කරන්න. ஆகவே நீங்களுடைய தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்க்கட்சி ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கிறீர்கள், இன்னும் 2 பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சிந்தித்து விட்டு சொன்னால் 2 கூட்டுங்கள், நாங்கள் எல்லாவற்றிலும் கூட்டிக் கொள்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலே தவறுகளை விடுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த தவறுகளின் ஊடாகத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பலவிதமான பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த விடயம் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, எந்த சமூக ஊடகங்களை எடுத்தாலும் சரி, எந்த வலைத்தளங்களை எடுத்தாலும் சரி, ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பெயர் அல்லது அவருக்கான பேச்சுரிமை மறுக்கப்பட்ட சம்பவத்தை, அதாவது நாடாளுமன்றத்திலே மறுக்கப்பட்ட அல்லது அவருக்கான
இட ஒதுக்கீடு, அதாவது நாடாளுமன்றத்திலே அவர் பேசுவதற்கான நேர ஒதுக்கீடு வழங்கப்படாமல் இருக்கின்ற இந்த விஷயம் இன்றைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஆனால் இதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது இந்த எதிர்க்கட்சிகள். அதிலும் குறிப்பாக சஜித் பிரேமதாச தலைமையிலான இந்த அணியினர் தொடர்ச்சியான, அதாவது இந்த பிரச்சனைகளிலே அல்லது இந்த குளறுபடிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஆளுந்தரப்பு அவர்களுடைய அல்லது அவர்களுக்கான நாடாளுமன்றத்திலே அவர்கள் சரியான முறையிலே செயற்படுவதற்கான அந்த அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. அதிலே ஒரு குழு அமைத்து செயற்படுவதற்கு ஆளுந்தரப்பு அவர்களுக்கு முழுமையான ஆதரவை அளித்திருக்கிறது என்கின்ற விடயத்தை பிமல் ரத்நாயக்க அவர்கள் கூறியதோடு எதிர்க்கட்சிகளை இன்னும் கடுமையாக சாடியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் விடுகின்ற ஒவ்வொரு தவறும்தான் தமிழ், சிங்கள, முஸ்லிம் இனங்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய எல்லோரையும் பாதிக்கின்ற விதமாக எதிர்க்கட்சிகள் செயற்பட்டு வருவதாக கூட பிமல் ரத்நாயக்க அவர்கள் தெரிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த அணியினர் ஊரங்கட்டுவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாதும் தமிழ் மக்களால் பொறுக்க முடியாத விஷயமாக இருக்கிறது என்பதை பிமல் ரத்நாயக்க அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது அவருடைய உரையிலிருந்து. සුජිත් සංජය පෙරේරා, සුජිත් සංජය පෙරේරා, නයන වාසලතිලක, චාමින්ද්‍රනී හිරියල්ල, එළියතම්බි ශ්‍රීනාත්. මම හිතන්නේ මේ මන්ත්‍රීතුමාලා තුමීලා 6 දෙනාගෙන් 5ක් SJB. අපිට ප්‍රශ්නයක් නැහැ. ஆனா இங்க பாருங்கள், இந்த 9 பேர் நியமிக்க வேண்டிய இடத்துல 6 பேரை பெயரிட்டிருக்கிறார்கள். அதில் 5 பேர் இப்ப சஜித் அவர்களுடைய பாராளுமன்ற மந்திரிகள். ඊට පස්සේ 5 කරයක් මන් දන්න. තව 3ක් වෙනවා yet to be nominated. என்ன 3 இருக்கிறது, அந்த 3ம் yet to be nominated, இன்னும் நொமினேட் செய்யவில்லை என்று உயர்த்தி காட்டுகிறார். ආණ්ඩු පක්ෂ සංවිධායකකාරය තරම ප්‍රබලයි විපක්ෂ සංවිධායකකාරයන්. මේ මන්ත්‍රීතුමාලගෙන් අහලා එපා කියලාද මේ තියෙන්නේ? ஏனென்றால் அப்படினால் எங்களை ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் கயேந்திரமார் பொன்னம்பலம் மற்றும் சிறிதன் அவர்களை நோக்கி கை நீட்டி காட்டி கேட்டுகிறார். இவர்களிடமெல்லாம் கேட்டுவிட்டா இந்த 3 இடத்தையுமே நீங்கள் பெயர் போடாமல் விட்டுகிறீர்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.